அடுத்து செகண்ட்மா, ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்டு. ஸோ இதையும் நேர்மாறு அணி கார்னல் முறையில் தான் தீர்ப்போம். நேர்மாறு அணினா ஏ இன்வர்ஸ், அந்த ஏ இன்வர்ஸ் அதை கண்டுபிடிச்சி இது பண்ண போகிறோம். கொடுக்கப்பட்டது இங்கே ஒன்றுமே இல்லை, அதில் அர்த்தம் ஒரு y இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 - 1 +3 +2 இதுதான் ஏ, இது xy, இதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கிடைக்குது பாரு சாமி. இதை ஃபஸ்ட்டு போடணும். +8 -2 கிடைக்குது. எனக்கு இதான் வேணும். அந்த பெருக்கலாக இருக்கிறது தானே பார்க்க போனால் வகுத்தலாம் மாறும். வகுத்தலாம் அங்கே போய் மாற்றுறது கிடையாது, அது ஏ இன்வர்ஸாக மாறும். அதாவது ஏஎக்ஸ் இன்ட்டு பி, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பின்னா எக்ஸனோட மதிப்பு தேவை. பெருக்கல் ஏ தானே பக்கம் போச்சுன்னா வகுத்தல் ஏவாக மாறும். அதாவது ஏன் அடுக்கு 1 அடுக்கு பையில் வரும்போது மேலே போகும்போது மைனஸ் வரும். ஸோ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஓகே சாமி. அப்போ ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்னது நமக்கு? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/det ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜே. ஓகே. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இதான ஏமா போட்டால் 2 2 4 இங்கே போட்டுக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் 2 4 1 3 3 -3 குறிய மாற்றணும் கீழே வந்து போகும்போது. அப்போ +3 தட் இஸ் ஈக்குவல் டு +7. அட்ஜாயிண்ட் ஏன்னு பாருங்கம்மா. அட்ஜே ஈக்குவல் டு அட்ஜே என்னது இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ +2 +2 தான் வரும். சைன் மாற்றணும். சைனாக குறிய மாற்றணும். -1 +1 +3 -3. இப்போ இது கூட இதை பெருக்கினா எனக்கு இது கிடைக்கணும். ஓகே. அப்போது இது கூட மீன்ஸ் அட்ஜே அப்படின்னா 1/det ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜே போடலாமா? நம்ம ஏ இன்வர்ஸில் போடலாம் சாமி. 1/det ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜே. அட்ஜே போட்டாச்சு. det ஆஃப் 1/ஏன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. ரைட்மா? இப்போது ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு 21 -3 +2. பி என்ன சாமி நமக்கு கிடைச்சது? பி +8 -2 அப்படியே போட்டுக்கலாம். +8 -2. ஸோ பெருக்கல்ல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நிரல் இருக்கிறதுனால ஒரே நிரல் தான் சாமி வரும், அடுத்த உறுப்பு வராது. ஓகே. தட் இஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு 8 16 +16 1 2 -2. அடுத்த நிரை முதல் உறுப்பு பெருக்கி நிறை அடுத்த நிரையில் முதல் உறுப்பை போட போகிறோம். 3 24 -24 2 4 -4. தட் இஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எழுந்து சின்ன எழுந்து கழிச்சிட்டு பெரிய எழுதி குறி போட்டால் +14. 2 குறி ரெண்டுமே மைனஸ் வந்தால் மைனஸ். 24 கூட 4 சேர்த்தா 28. குறிகள் ஒரே மாதிரி தான் கூட்டி பொதுவான குறியை போடணும். இப்போ இது 7ஆல் வகுக்கணும், இது 7ஆல் வகுக்கணும்னு அர்த்தம். இதுதான் யார் சாமி? எக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு 14/7. அடுத்த உறுப்பு -28/7. தட் இஸ் ஈக்குவல் டு 1 7 2 14 4 28 -4. ஸோ தீர்வு கணம். தேர்ஃபோர் தீர்வு கணம். கன பிராக்கெட்டில் எழுதுனால இது கணம்னு எழுதணும். நான் தீர்வு 2, -4. ஓகே சாமி. தேங்க்யூ.